சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வெள்ளை ஆடை அணியுங்கள், ஏனெனில் அது மிக தூய்மையானதும் மிக நறுமணம் உள்ளதாகும், அதிலேயே உங்களில் இறந்தோரை கஃனிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நஸை, ஹாக்கிம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களின் ஆடைகளில் வெள்ளை ஆடைகளை அணியுங்கள், உங்கள் ஆடைகளில் அதுதான் சிறந்ததாகும், உங்களில் இறந்தவர்களுக்கு அதிலேயே கஃன் அணிவீங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பவன் தன் வயிற்றில் நரக நெருப்பைத்தான் ஊற்றிக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அபூ ரிம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பச்சை நிறத்தில் 2 ஆடைகளை அணிந்தவர்களாக நான் பார்த்தேன். அபூ தாவூத், திர்மிதி. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கண்ட நாளில் அவர்கள் தலையில் கருப்பு நிற தலப்பாகையை அணிந்திருந்தார்கள். முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடைகளில் இஸ்லாம் பெரிய அளவுக்கு பேதமையை காட்டாவிட்டாலும் ரொம்ப ஓப்பான ஆடையாக வெள்ளையையும் பச்சையையும் கருப்பையும் சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த ஆடைகளின் மீது அலாதி பிரியம் கொள்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நமக்கு தடுக்கப்பட்டது, முற்றிலும் தடுக்கப்பட்டது குங்கும சிவப்பு இருக்கிறது அல்லவா, அந்த குங்கும சிவப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது. மெரூன் அல்ல, குங்கும ஒரு மாதிரி வெளிர் சிவப்பு. இந்த சிவப்பு ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு தடுக்கப்படவில்லை. அதே போல மஞ்சள் நிற ஆடைகள் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு தடுக்கப்படவில்லை. சில மக்கள் சில குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா மஞ்சள் நிற டிஷர்ட்டை போட்டு விடுறாங்க. ஆனால் அது முஸ்தஹப் அல்ல, அதாவது விரும்பத்தகுந்தது அல்ல அப்படின்றத முதல்ல புரியணும். பெண்களுக்கு எதுவுமே கூடும், எல்லாமே கூடும். அவர்களுக்கு கூடாத ஆடைகளே இல்லை. ஆபாசமான ஆடைகள் தான் அவர்களுக்கு கூடாது, இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது. மற்றபடி அவர்களுக்கு கலர்ல எந்த பேதமும் கிடையாது. ஆண்களுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு இருக்கிறது. குறிப்பாக வெள்ளை நிற ஆடைகள் ஒரு பெரும் சவாபையும் பெரும் வரவேற்பையும் நபி அவர்களிடத்திலே பெற்று தருகின்றன. கருப்பு அப்படின்ற பட்சத்தில் கருப்பாடை அணிவதில் எந்த தவறும் கிடையாது. சில மக்கள் கருப்பை துஷ்டம்ன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க நல்ல காரியத்தில் என்ன இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. முடி கருப்பு தான், அப்படி மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? முடி கருப்பாக தான் இருக்குது, கருப்பு முடியில் வந்திருக்கிறாரு மங்களகரமான நாளில் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஆடைகள் அப்படின்றது ஆடைகளை வைத்து ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, துஷ்டம் நல்லது அப்படின்லாம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடை அலங்காரங்களின் விஷயத்தில் நபி அவர்கள் எதை அழகாக நமக்கு கற்றுத்தந்தார்களோ